அருமையாக ஒரு ஜெபம் இருக்கிறது, அருமையானது. அது என்ன சொல்லப்படுது என்றால், இறைவா காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்போது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். கடவுளை கேட்க, காலைதோறும் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம் என்றும் மன அக்களிப்போடு இருப்பதற்குள்ள வழி அது. என்ற அன்பு வருகிற பொழுது அது நடக்கிறது. அப்படி அக்களிப்போடு ஒரு நோய் இருக்காது, வராது. அடிப்படை என்ன? அன்பு, பேரன்பு. சாதாரண அன்பு இல்லை, கடவுளுடைய அன்புக்கு பேர் தான் பேரன்பு. அந்த பேரன்பால் எங்களை நிரப்பியறணும். அப்போது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். இதை சொல்லுங்கள், ஒரு மாதம் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள், மாலை தூங்க பிறகு நாள் சொல்லுங்கள், நடந்து ஒரு சொல்லுங்கள், அவ்வாறா ஒரு நாள் 100 தடவை சொல்லுங்கள். ஒரு மாதம் கழித்து பாருங்கள், சென்று பாருங்கள், உங்களுடைய பேச்சு மாறுகிறதா என்று பாருங்கள், உங்களுக்கு பார்வை மாறுதா என்று பாருங்கள், உங்களுடைய பெற்றோருடைய பழக்க வழக்கெல்லாம் மாறுதா என்று, செயல்பாடெல்லாம் மாறித்தான் ஆக வேண்டும், மாறும். அதான் அந்த சொல்லின் வல்லமை. ஆண்டவர் சொல்லுறது எபிரேயர்கள் நிருபம் 4:12 சொல்லுவது போல, இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த ஆற்றலை நாம் ஏறுகிறது கண்டுபிடிக்க முடியல. சும்மா நாம் பார்க்குறோம், பேசுகிறோம். ஆற்றல் மிக்கது. நாம் எதைக்கு தான் தேடி விரும்பி கூறுவோம், அது நடைபெறும், 100 நடைபெறும். அதான் இறைவாக்கிற இசையாசாமத்தில் 55 அதிகாரம் 10-11 வசனத்திலே அதான் சொல்லப்படுது. என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை நான் எதற்காக அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வெறுமனே திரும்பி வராது, கடவுள் சொல்லுகிறார். எனவே என்ற வார்த்தை புறப்பட்டு போய் நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த என்ற விருப்பத்தை நிறைவேற்றி அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் திரும்பி வராது என்ற அர்த்தம் என்ன? அது செயல்படுத்தித்தான் ஆகும். அது உதாரணம் சொல்லுகிறார். மழையும் பனியும் நிலத்திலே விழுந்து நிலத்தை நினைத்து அந்த அதிலிருந்து முளை வளரச் செய்து உண்பவனுக்கு உணவும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுக்காமல் அது வராது. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. இதை இறை வார்த்தை அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது, அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. சக்தியை நாம் உணர வேண்டும். இதை சொல்லி பாருங்கள். காலைதோறும் பேரன்பால் எங்கள் நிறைவழியும், வாழ்நாளெல்லாம் நாங்கள் களியூர்ந்து மகிழ்வோம். இந்த வார்த்தை சொல்லும் உள்ளத்துல தீமை நீங்குதான். நீங்கள் என்ன பாருங்கள், உங்களுடைய பேச்சு மாறித்தான் ஆக வேண்டும். ஒரு மாதம் 30 நாள் வேணும். தினமும் ஒரு 100 தடவை சொல்லுங்கள். காலை எழுந்து சொல்லுங்கள், தூங்க பிறகு 4 சொல்லு, நடமாடுதல் பஸ்ஸில் பிரயாணம் செய்வெல்லாம் சொல்லிட்டே போகல, யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சொல்லுறது உங்களுக்கு காதால கேட்கணும். கேட்டு செய்கிற பொழுது மாறும். உங்களுக்கு அன்பு வேண்டுமா வேண்டாமா? அன்பு வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? வேண்டும். அதனால இது எவ்வளவு சுலபமா வழி. ஊசியும் மருந்தும் கிடையாது. இறை வார்த்தை தான் ஆற்றல் மிக்கது. அது நம்மளத்தை முற்றிலும் மாற்றுகிறது, மாற்றி புது மனிதனாக படைக்கிறது. இதுதான் நமக்கு வேண்டியது. அதுபோல் அதை பற்றி குறைவாக சொல்ல வேண்டுமானால், இங்கு அன்பு பொறுமை உள்ளது. பொறுமை இல்லாதவன், ஆத்திரக்காரன், சீற்றக்காரன், கோபக்காரன், அவனுக்கு அன்பு பொறுமை வேண்டும். இதை சொல்லட்டும். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பை பொருள் சொல்லிட்டே இருக்கட்டும். அவன் நிச்சயமா பொறுமைசாலியா மாறுவான். அவனுக்கு கோபம் வராது, ஆத்திரம் வராது. அது கடவுள் பார்த்துக்கிடுவார். இதுதான் அந்த வார்த்தையுடைய ஆச்சரியமான இயல்பு. அப்படிப்பட்டதுதான் ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது. நம்புங்கள் அதை. அதுபோல பாருங்கள், தன்னலம் தேடாது, சீற்றம் கொள்ளாது, ஒண்ணுமே வராது. தீமைகள் எல்லாம் நீங்கித்தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னென்றால், இந்த உள்ளத்திலே இருக்கின்ற தீமைகள் வளர வளர பிரச்சனை, சண்டை, சச்சரவு, எரிச்சல், கோபம், அடிதடி எல்லாம் நடக்கும். அது மாறுகிற பொழுது உண்மையிலேயே கடவுளுக்கு வந்த சாந்த குணமும் அன்பு நிறைந்த குணமும் நமக்கு வரும். இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். எனவே இத்தகைய முழு நலனை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தில் வெறுமனே இல்லை, நோய், உடல் நோய் குணமாகிறது மட்டுமல்ல, உள்ள நோய் போயிடும். நம்முடைய ஏற்பட்ட தீமைகள் எல்லாம் நீங்கித்தான் ஆக வேண்டும். அதுதான் லட்சியம், நோக்கம். நான் இங்கே கலந்து கொள்ள வந்தேன், என்னுடைய உடல் உள்ள நலம் கிடைக்கணும். உள்ளத்தில் இதெல்லாம் தீமைகள் இருக்கிறது. உடலில் இந்த மாதிரி குறைபாடு, உடல் நலன் முற்றிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், உடல் நலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன இறை வார்த்தை, பொருத்தமான இறை வார்த்தை அங்கே சொல்லப்படுது. நான் சொல்லலாம் சுலபமா. பொறுமை இல்லாதவனுக்கு எனக்கு அன்பு பொறுமை உள்ளன்னு சொல்லட்டும், எரிச்சல் படுகிறவனுக்கு அன்பு பொறுமை உள்ளன்னு சொல்லட்டும். இது மாதிரியாக தன்னலம் உள்ளவனுக்கு தன்னலம் சொல்லணும். தன்னலம் தேடாது
இதை சொல்லுங்கள். அந்த வார்த்தை ஒரு மருந்தாக அமைகிறது. எனவே இறைவன் காட்டுகின்ற இந்த வழியை கடைபிடித்து நம் அதிகமாக அந்த அன்பின் பண்புகளை திறமைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே உண்மையான அன்பு மக்களாக இருக்க பார்ப்போம். அன்பு மக்கள், பொறுமை உள்ள மக்கள், தன்னலம் தேடாத மக்கள், எரிச்சல் படாத மக்கள், இந்த மாதிரிப்பட்ட எல்லா நல்ல பண்புகளும் உள்ளத்திலே வருகின்றன. வாழ்க்கையை அது காட்டுகின்றது. இவ்வாறு அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் முழு நலம் அடைவதற்காக முற்பட வேண்டும். இந்த கூட்டம் அதற்காக உள்ளதுதான். இறை வார்த்தையை வல்லமையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். வாழ்க்கை மாற வேண்டும். நோய் பிணி மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் இருக்கலாம், அது சரியாகாது. நோய் பிணி நீங்க வேண்டும், அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் மாறித்தான் ஆக வேண்டும். எப்படி மாறணும்? அந்த உயர்ந்த நெறி, அன்பின் நெறியின் அடிப்படையில் தான் மாற வேண்டும். அது மாறும். நம்பிக்கையோடு போங்கள், ஜெபியுங்கள், நின்றறைந்த பலனை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். விண்ணரசில் நீங்கள் புக வேண்டும் என்றால் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். ஆம், அந்த மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு மறுரூபமாக மாற வேண்டும். எனவே ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது நம்மை நிரப்பும்படியாக பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர
உயர்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. மார்க் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது: நான் யாரை விரும்பினேனோ அவர்களை வரவழைத்தேன், அவர்களும் என்னிடம் வந்தார்கள், அவர்களும் என்னிடம் வந்தார்கள், அவர்களும் என்னிடம் வந்தார்கள். ஆம், இன்று நாம் இங்கு இருப்பது ஆண்டவருடைய விருப்பத்தினால். ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். எனவே நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இதோ எத்தனையோ தேவைகளிலும் இதோ நோயிலிருந்து நான் குணமாக வேண்டும் என்று இங்கு நாம் வந்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் உங்களை நோயிலிருந்து விடுவிக்கின்றார், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார். எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்கு நீர் செவி சாய்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதே நாங்கள் குணம் பெற்றுவிட்டோம், இப்போதே எங்கள் தேவைகள் நிறைவேறிவிட்டது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Can you wish your neighbor and say, God bless you for coming? உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து நீங்கள் வந்ததற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். Tell your neighbor, today God is going to change your life. உங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம் சொல்லுங்கள், இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். Praise the Lord. Praise the Lord. Tell your neighbor, today you are going back home a different person. இன்று நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான நபராக போக போகிறீர்கள் என்று பக்கத்தில் இருப்பவரிடத்தில் சொல்லுங்கள். உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலம் போகும்போது நீங்க இப்படி போக மாட்டீங்க, மறுரூபமாகி போயிருவீங்கன்னு சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Tell your neighbor, today surely God is going to change your life. உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு நிச்சயமா 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 ஆண்டவர் உங்களை மாத்த போறாரு. அப்படி சொல்லுங்க உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட. Hallelujah. ஹalleluya. Today what we are going to study is much greater than the healing. நம்ம இன்னைக்கு படிக்க போறது சுகமளித்தலை காட்டிலும் மிக பெரிய காரியம். Today what we are going to study is going to change your whole future. இன்று நாம் படிக்க போகின்ற இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. From past 2 days I was teaching on what is the power in the word of God. கடந்த 2 நாட்களும் நான் உங்களுக்கு இறை வார்த்தையின் வல்லமை பற்றி கற்றுக் கொடுத்தேன். And what we are going to study today is love. இன்று நாம் கற்றுக்கொள்ள போவது அன்பு. And this is the greatest power. இதுதான் மிக வல்லமையான ஒரு சக்தி. This is the greatest gift. இதுதான் ஒரு மிக பெரிய பரிசு. And with this gift you can be victorious every day of your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வெற்றி வீரனாக இந்த பரிசு இருந்தால் வாழ முடியும். Today there will be lot of meditation. இன்று அதிகமாக நீங்கள் தியானிக்க வேண்டியிருக்கும். We are going to understand our mistakes. நாம் இன்று நம்முடைய தவறுகள் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளப் போகிறோம். Make the corrections. நாம் அதற்கு திருத்தங்கள் செய்ய போகிறோம். And our life will be victorious wherever we go. நாம் எங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். Are you interested? உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்குதா? See, always I teach on faith. நான் எப்பவும் விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். But faith works only through love. ஆனால் இந்த விசுவாசம் இந்த அன்பு வழியாகத்தான் செயல்படும். So let us close our eyes and ask God's grace in abundance to understand what we are going to study. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய மிகுந்த இரக்கத்திற்காக நாம் ஜெபித்து நாம் என்று கற்றுக்கொள்ளப் போவதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். Please talk to the Heavenly Father now. இப்போது நீங்கள் விண்ணக தந்தையிடம் பேசுங்கள். Close your eyes and talk to Him. எல்லாரும் கண்களை மூடுங்க. அப்பா பிதாவிடம் பேசுங்க. Ask Him to open your mind
உங்களுடைய எண்ணங்களை சிந்தனையை திறக்கும்படியாக ஜெபியுங்கள். To open your eyes to see His glory. இப்போது உங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவருடைய மகத்துவத்தை காணும்படியாக ஜெபியுங்கள். To anoint your ears that you can hear His voice. உங்களுடைய காதுகளை அபிஷேகம் செய்ய வேண்டும், அப்போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம் என்று சொல்லி ஜெபியுங்கள். To bless you with wisdom and knowledge and understanding so that your mind is completely renewed by the word of God. ஆண்டவருடைய ஞானமும் அறிவும் இப்போது எனக்கு வேண்டும், நான் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். To touch your heart and break that heart of stone and give you the heart of flesh. உங்கள் இதயத்தை ஆண்டவர் இப்போது தொட்டு கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை தர வேண்டும் என்று ஜெபியுங்கள். So that when you walk out of this place, you are a different person. அதனால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு நபராக இருப்பீர்கள். Father, I thank you that every person seated here is talking to you right now. அப்பா பிதாவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்போது உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Every one of us wants to live a holy and a godly life. நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான தெய்வீகமான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். Oh Father, reveal to us the truth that will set us free. ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிக்கும் விடுதலை கொடுக்கும் அந்த உண்மையை எங்களுக்கு கற்பியும். So that every day of our life we will be a blessing in the lives of others. நாங்கள் இதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். We ask you this, Father, in Jesus' name. அப்பா பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த மன்றாட்டை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். And all God's people said amen. எல்லோரும் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். Praise the Lord. Let's quickly go to the Gospel of John chapter 13. நாம் இப்போது யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Gospel of John chapter 13 verse 1. Now before the feast of the Passover, when Jesus knew that his hour was come and that he should depart out of this world unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். Before the feast of the Passover, பாஸ்கா விழா தொடங்குவதற்கு முன்னால் Jesus knew his hour was come. ஆண்டவர் இயேசுவுக்கு இவ்வுலகத்தை விட்டு தான் பிரிய போகின்ற நேரம் தெரிந்துவிட்டது. That he should depart out of this world unto the Father. அவர் இந்த உலகத்தை விட்டு தந்தையாம் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். Having loved his own which were in the world. உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். He loved them to the end. அவர் இறுதி வரை அவர்களை அன்பு செய்தார். Praise the Lord. Praise the Lord. Now what is the feast of Passover? பாஸ்கா விழா என்றால் என்ன? The Bible says before the feast of the Passover. பாஸ்கா விழாவுக்கு முன்பாக என்று வேதாகமம் சொல்கின்றது. அப்படி என்றால் என்ன? During the time of Easter we have the Passover meal. ஈஸ்டர் திருவிழா